ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஐகே அகாடமி. இட்ஸ்ல ஒரே வருஷத்துல நடந்த நிறைய இன்சிடென்ட்ஸை நம்ம ஒரு சீரியஸா பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில 1969 நடந்த முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7-8 விஷயங்கள் நான் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துருங்க. இந்த வீடியோ பார்த்து அதை போய் பாருங்க, ஓகேவா? அந்த வீடியோ எங்க சொல்லி பார்க்குறது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க, அந்த வீடியோ லிங்க் கொடுத்துறேன். இந்த வீடியோ பார்த்துருங்க. ஏன்னா அதை பார்த்து இதை பார்க்கலாம், இதை பார்க்கணும், அதை பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வீடியோல 1975 நடந்த முக்கியமான விஷயங்களை நான் சொல்றேன், ஓகேவா? கண்டிப்பா இந்த வீடியோஸ்லாம் எஸ்ஐ, பிசி, டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. 1969 ஆல்ரெடி போட்டாச்சு, இப்போ 1975 பாக்குறோம். முக்கியமான விஷயங்களை பாக்குறோம், ஆனா எல்லாத்தையுமே ஓரளவு நான் கவர் பண்ணி கொடுத்துறேன். ஓகே, ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எஸ்ஐபிசிக்கு நம்ம அட்மிஷன் போயிட்டு இருக்கு. இது வந்து ஆஃபர், ஓகேவா? இது வந்து ஆஃபர் ஃபீஸ் தான். டிசம்பர் 10ஆம் தேதி வரைக்கும் அந்த ஆஃபர், ஓகேவா? டிசம்பர் 11ஆம் தேதி ஆயிடுச்சுன்னா எல்லாத்தோட ஃபீஸ் அதிகமாயிரும். எஸ்ஐக்கு மட்டும் சேர்ந்தா, பிசிக்கு மட்டும் சேர்ந்தா, ரெண்டும் சேர்ந்தா எப்படி அந்த மாதிரி போட்டிருக்கோம். ஆன்லைன் டெஸ்ட்டுக்கான ஃபீஸ், ஆன்லைன் கிளாஸ் டெஸ்ட் ஃபீஸ், ஆஃப்லைன் டெஸ்ட்டுக்கான ஃபீஸ், சரிங்களா? இது போட்டிருக்கோம். ஆஃப்லைன்ல கிளாஸ் டெஸ்ட் வந்தீங்கன்னா இதான் ஃபிக்ஸட் ஃபீஸ். ஆஃபர்ல எதுவும் இதான் ஃபிக்ஸட் ஃபீஸ். பிசிக்கல் வேணும்னா 10,000, பிசிக்கல் வேணும்னா 12,000. ஓகே, மெட்டீரியல் வேணும்னா புக்கா வேணும்னா 999, பிடிஎஃப் வேணும்னா 599. ஓகே, ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க 7708-97281 இந்த மாதிரி கால் பண்ணி நீங்க டீல் கேட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ரைட், சரி. ஸோ 1975 அப்படின்னு எடுத்துக்குவோம். ஃபர்ஸ்ட் விஷயம், தேசிய அனல் மின் நிறுவனம், ஓகேவா? ஸோ இந்தியாவில தேசிய அனல் மின் நிறுவனம் அப்படின்றது எப்போ வருது அப்படின்னா 1975 தான் வருது, சரிங்களா? ஸோ 1975 தான் தேசிய அனல் மின் நிறுவனம் அப்படிங்கிறது வருது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அப்பதான் ஆர்டிகல் 352 இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாங்க இந்தியாவில், ஓகேவா? 1975 ஆர்டிகல் 352 இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாங்க. ஆர்டிகல் 352 உங்களுக்கு தெரியும், நேஷனல் எமர்ஜென்சி, ஓகேவா? தேசிய நெருக்கடியில அது தேசிய அவசர நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்டிகல் 352 1975 போட்டிருப்பாங்க. ஆக்சுவலா இந்த ஆர்டிகல் 352 போட்டுட்டா ஸ்டேட் கவர்மெண்ட் அதோட பவர் இழந்துரும், ஓகேவா? ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பவர் இல்ல, இப்ப சிஎம்க்கு பவர் இல்ல, எம்எல்ஏக்கு பவர் இல்ல. யார் யாரெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸா இருக்காங்களோ அவங்களுக்குலாம் பவர் இல்லாம போயிடும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பவர் வந்துடும், ஓகேவா? ஃபுல் அண்ட் ஃபுல் பவர் சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் தான். இந்த ஆர்டிகல் 352 1975 போட்டிருப்பாங்க, ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட், விரைவு அஞ்சல் சேவை. இந்த விரைவு அஞ்சல் சேவை அப்படிங்கிறது 1975 தான் இந்தியாவில கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்தியாவில விரைவு அஞ்சல் சேவை கொண்டு வந்தது எப்ப? 1975. அடுத்து நம்மளுக்குமே தெரியும், சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா காமராஜர். ஓகே, ஸோ காமராஜர் அப்படின்ற சிஎம் வந்து தமிழ்நாட்டோட முதலமைச்சர்கள் வரலாற்றுல ஒரு சிறந்த முதல்வரா பார்க்கப்படுற ஒருத்தர் காமராஜர் அப்படின்றவரு. ஸோ காமராஜர் வந்து 1975 தான் இறந்திருப்பாரு. இன்னும் சொல்ல போனா அக்டோபர் 2, 1975 அக்டோபர் 2 அன்னைக்கு காமராஜர் வந்து இறந்து போயிருவாரு. காமராஜரோட பிறந்தநாள் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஜூலை 15. அதான் கல்வி வளர்ச்சி நாளா நம்ம சொல்றோம். ஸோ காமராஜர் வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் 2, 1975 இறந்து போயிருப்பாரு. ஸோ காமராஜர் வந்து காந்தி இவங்கெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடியவர் தான், ஓகே? ஏன்னா காந்தியும் காங்கிரஸ் தான், காமராஜர் காங்கிரஸ் தான். காந்தி பிறந்தது அக்டோபர் 2, காமராஜர் இறந்தது அக்டோபர் 2. ஓகே, நெக்ஸ்ட், இந்தியாவில முதல்ல ஒரு செயற்கைக்கோள் அனுப்புனது 1975 தான், ஆரியப்பட்டா. ஆரியப்பட்டாங்கிற செயற்கைக்கோளை முதல்ல அனுப்பியிருப்பாங்க எந்த வருஷம்? 1975. ஓகே, நெக்ஸ்ட், 20 அம்ச திட்டம். இது வந்து எக்கனாமிக்ஸ். 20 அம்ச திட்டத்தை கொண்டு வந்தது எப்பதான்? 1975 தான். 1975 நம்ம இந்தியாவில 20 அம்ச திட்டம் அப்படின்ட்டு ஒரு இதை கொண்டு வந்திருப்பாங்க, அது உங்களுக்கு தெரியும். ரைட். நெக்ஸ்ட், ஆர்ஆர்பி. அதாவது ஆர்ஆர்பினா நீங்க நினைக்கிற ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு இல்ல, ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ். ஓகே, ஸோ இந்த ரீஜனல் ரூரல் பேங்க் அப்படிங்கிறது 1975 தான் வந்திருக்கும். இது வந்து கிராமப்புற வங்கிகள் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க, ஓகேவா? ஊரக கிராமப்புற வங்கிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. 1975 கொண்டு வராங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ஆர்ஆர்பின்றது இருக்குல்ல, இதோட ஷேர் வந்து கண்டிப்பா எக்ஸாம்ல கேட்பாங்க. அதாவது 50% ஷேரை சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசு வச்சிருக்கும், ஓகே? 15% ஷேரை ஸ்டேட் கவர்மெண்ட் மாநில அரசு வச்சிருக்கும். 35% ஷேரை அந்த பேங்கோட கன்சர்ன் சேர்மன் அவங்க வச்சுக்குவாங்க. ஸோ 50% சென்ட்ரல் கவர்மெண்ட், 15% அந்த ஸ்டேட் கவர்மெண்ட், 35% வந்து அந்த பேங்கோட சேர்மன் வச்சிருப்பாங்க. இதான் ஷேர். ஸோ சேம் டைம் இப்ப தமிழ்நாட்டில் ஆர்ஆர்பி பேங்க் இருக்கா சொன்னா இருக்கு. பேரு தமிழ்நாடு கிராமின் பேங்க், தமிழ்நாடு கிராம வங்கி அப்படின்னு இருக்கு. 2019 தான் இது தமிழ்நாடு கிராமின் பேங்க்னு ஆக்குறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பாண்டியன் கிராமின் பேங்க், பல்லவன் கிராமின் பேங்க், பாண்டியன் கிராம வங்கி, பல்லவன் கிராம வங்கி 2 இருக்கும். 2019 ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி தமிழ்நாடு கிராமின் பேங்க், தமிழ்நாடு கிராம வங்கி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ தமிழ்நாடு கிராம வங்கி இதோட ஹெட் குவார்டர்ஸ் தலைமை எங்க இருக்குன்னா சேலம், ஓகே? சேலம்ல தான் இருக்கு. ஸோ இது வந்து ஆர்ஆர்பி. இந்த ஆர்ஆர்பி கொண்டு வந்தது 1975. அதே மாதிரி இந்த 1975 அப்ப இந்தியாவோட பிரதமரா யார் இருந்தா, தமிழ்நாடு முதலமைச்சர் யார் இருந்தாலும் நமக்கு தெரியணும். ஸோ இந்தியாவோட பிரதமரா அப்போதைக்கு இந்திரா காந்தி இருந்திருப்பாங்க, நேருவோட பொண்ணு, சரிங்களா? தமிழ்நாடோட முதலமைச்சரா கலைஞர் கருணாநிதி இருந்திருப்பாரு. ஸோ 77 தான் ஆட்சி எலெக்ஷன் வரும், எம்ஜிஆர் வின் பண்ணது 1977. 75 தான் கலைஞர் கருணாநிதி தான் இருப்பாரு.
1972 நடந்த எலெக்ஷன்ல டிஎம்கே வின் பண்ணும், கலைஞர் ஜெயிப்பாரு. ஸோ 75 அவர் தான் சிஎம் இருப்பார். ஓகே, சேம் டைம் 5-year பிளான் அப்படின்னு பாக்குறப்ப 1975 ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் நடைமுறையில் இருக்கும். ஓகே, ஸோ ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் 1974 ஆரம்பிச்சு 1979 வரைக்கும் போயிட்டு இருக்கும். இது ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம். இந்த 75 இது வந்து நடைமுறையில் இருக்கும். இந்த ஐந்தாவது ஐந்தாண்டு பிளான் போட்டு கொடுத்தது டிடி தார் அப்படிங்கிற ஒரு பிளான் போட்டு கொடுத்துருப்பாரு. டிடி தார் அப்படிங்கிற ஒரு பிளான் போட்டு கொடுத்துருப்பாங்க. எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்கன்னா வறுமை ஒழிப்பு, கரிபி ஹட்டவோ அப்படின்ட்டு ஒரு இது இருக்கும். ஸோ வறுமை ஒழிப்பு கரிபி ஹட்டவோன்னு எக்ஸாம்பிள் கேட்டா நீங்க ஐந்தாவது ஐந்தாண்டு தான் சொல்லணும். 75 ஐந்தாவது ஐந்தாண்டு தான் நடைமுறையில் இருக்கும். பிளான் போட்டு கொடுத்தது டிடி தார். வருஷம் 74 இருந்து 79 வரைக்கும். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா வளர்ச்சி இலக்கா 4.4% இலக்கு வச்சிருப்பாங்க. அதே 4.4% கிடைச்சிடும். ஓகே, இந்த ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டத்துல. ஓகே, ப்ரீவியஸ் 5 பிளான் கம்பேர் பண்றப்ப இது ஓரளவு நல்லா போயிருக்கும். ஓகே, ரொம்ப சூப்பரா போல பரவாயில்ல. ஏன்னா 3rd 4th கொஞ்சம் மோசமா போயிருக்கும், 5th நல்லா போயிருக்கும். ஓகே, ஸோ இதுதான் இந்த 1975 பத்தி நான் இவ்வளவு விஷயம் சொல்லியிருக்கேன். நோட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் சொன்ன விஷயங்கள்லாம் SIPC மாதிரி எக்ஸாம்ல டேரக்டாவே கேட்பாங்க. டிஎன்பிஎஸ்ல ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொஞ்சம் இன்டர்நெட்டே கேட்பாங்க, கொஞ்சம் அடிக்க தெரியணும். ஓகே, இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு வருஷமா கவர் பண்ணிக்கிறோம். 1969 அடி கவர் பண்ணியிருந்தேன், டிஸ்கிரிப்ஷன்ல வீடியோ இருக்கு. 75 இப்போ நான் கவர் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது வருஷங்கள் தேவைப்பட்டா அதை கமெண்ட் பண்ணுங்க, நம்ம அடுத்தடுத்த வீடியோல அந்த வருஷம் அப்படியே கொண்டு வரலாம். ஓகே, ஸோ வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி SIPC அட்மிஷன் போயிட்டு இருக்கு. இது ஃபீஸ் ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க 7708 9728 இந்த ஒரு கான்டெக்ட் பண்ணி டீல் எடுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.